இன்னும் ஓரிரு நாட்களில் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பாமகக்கு 18 அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்த கட்சிகளுக்கு அவங்க ஒதுக்கீடு செஞ்சாச்சு. இன்னும் சில 1-2 கட்சிகள் இருக்கு. இந்த நிலையில அதிமுகவுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் ஓரிரு நாட்களில் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன், இன்னும் ஓரிரு நாட்களில் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறோம். முழு விவரங்கள் என்ன? அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக தேர்தல் அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அதுல இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில தான் இதன் பின்னர் அதிமுகவுடைய முக்கியமான ஆட்சி மன்ற குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆட்சி மன்ற குழு தான் ஒவ்வொரு தேர்தலையும் அதிமுக தரப்புல யார் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு குழுவாக இருந்து வருகிறது. அந்த வகையில அதிமுகவை பொறுத்த மட்டும் புதிதாக ஆட்சி மன்ற குழு என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. இதன் தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும், அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. வேணுகோபால், இன்பதுரை, வளர்மதி ஆகியோர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது சற்று முன்னர் நடைபெற்றது. சுமார் 20 முதல் 30 நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்த ஒரு சூழல்ல அதிமுக தரப்புல யாரெல்லாம் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான விரிவான ஆலோசனை நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நிறைவு பெற இருக்கிறது. அந்த தொகுதி பங்கீடு நிறைவு பெறக்கூடிய பட்சத்தை கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான அறிவிப்பை அதிமுக வெளியிட இருக்கிறது. அதன் பின்னர் ஓரிரு நாட்கள்ல அதிமுக தரப்புல வேட்பாளர் பட்டியலும் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் தற்போதைய நிலையில அதிமுக 170க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நேரடியாக களம் காண இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் எனவும், ஒரு சில நிர்வாகிகளுக்கு தொகுதி மாறி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் வழங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓரிரு நாள்ல அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகுவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.